மைசூழ் வெற்பின் மலைபல இறந்து! ஸ்மோக்கி மவுண்டன் தேசிய பூங்கா, மே 15, 2022 ஞாயிறு. வரலாற்றை மறைக்கப் பார்க்கிறார்கள் என்று சத்தமாக புலம்பல் ஒன்று கேட்டது. ஸ்மோக்கி மவுண்டன் மலையின் உச்சியில், வட கரோலினா டெனிசி மாகாண எல்லையில் ஒரு பருமனான நடுத்தர வயது வெள்ளையரின் குரல். என்ன வரலாறு? யார் மறைக்கிறார்கள்? விடை இந்த பகுதியின் கடைசியில். பின்னாடி உக்காந்தா எனக்கு தலை சுத்தும். நானே டிரைவ் பண்றேன். டிரைவ் பண்றது பிடிக்கும் என்றார் ஸ்ரீராம். சும்மா சொல்றார். கிராஸ் கண்ட்ரி ட்ரிப் போறோம், ஆயிரக்கணக்கான மைல்கள் எப்படி ஓட்டுவார் என்று நினைத்தேன். உண்மையிலேயே கிட்டத்தட்ட பயணத்தின் பெரும்பாலான தூரம் ஸ்ரீராம் தான் கார் ஓட்டினார். சார்லட்டில் கார் எடுத்து முதல் இர்வைனில் அவர் வீடு வரை. இந்த பயண அதிசயங்களில் ஒன்று இது. பூன் முகாம் நடைபெற்ற பங்களாவை ஞாயிறு காலை 10 மணி வரை தான் முன்பதிவு செய்திருந்தோம். எங்கள் பயணத்திற்கான வாடகை காரை சார்லட் நகரில் முன்பதிவு செய்திருந்தோம். சியாட்டல் நண்பர் சங்கர் பிரதாப் காரில் நானும் ஸ்ரீராமும் காலை 8 மணிக்கு பூனிலிருந்து சார்லட்டுக்கு கிளம்பினோம். மிதமான குளிர். ஜாக்கெட் தேவைப்படவில்லை. டாலஸ் பாலாஜியும் உடன் வந்தார். அவருக்கும் காலையில் விமானம். சங்கர் எழுதக்கூடியவர், நெடுநாள் வாசகர் என்று தோன்றியது. ஆனால் கணையாழியில் சுஜாதா எழுதிய குறிப்பில் இருந்து ஜேவை படித்திருக்கிறார் என்றும் 25 ஆண்டுகளுக்கு மேலாக வாசகர் என்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. முன்னாடி 1-2 லெட்டர் எழுதியிருக்கேன், அப்புறம் படிக்கிறதோட சரி. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் இவரை விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணேன் என்றார். கிளவுட் தொழில்நுட்பம், மொழிபெயர்ப்பு முயற்சிகள், பழைய சொல் புதிது நண்பர்கள், இலக்கிய சச்சரவுகள் என்று உரையாடியதில் 2 மணி நேரம் சென்றதே தெரியவில்லை. பூனில் பச்சை மாமலை, இளங்குளிர், இளநீலவானம் மறைந்து சார்லட்டின் கட்டிடங்கள், வெயில், வெளிர்ந்த வானம், விமான நிலைய நெரிசல் என காட்சிகள் மாறின. அலோமா கார் ரெண்டலில் கூட்டமே இல்லை. வெள்ளி நிற கிரைஸ்லர் பசிபிகா. 7 பேர் அமரக்கூடிய கார்களில் ஓரளவு பெரிது. பெட்டிகள் வைக்கவும் இடம் உண்டு. ராஜனுக்கு தகவல் தந்துவிட்டு கிளம்பினோம். முன்பு ஒரு பயணத்தில் காரின் கடைசி வரிசை சிறுவர்கள் அமரக்கூடிய அளவே இடம் இருந்ததால் நண்பர்களிடையே சிறிது முட்டல் மோதல். இந்த பயணம் சிறப்பாக அமைந்ததற்கு கிரைஸ்லர் பசிபிகா கார் பெரியதாகவும் எந்த சிக்கலையும் தராததும் ஒரு காரணம். பூன் நகரின் அருகில் உள்ள மரியான் நகரிற்கு கூகுள் மேப்ஸில் வழி தேடினேன். சின்ன வயதில் அமெரிக்க வரைபடத்தில் முதலில் ஈர்த்தது அதன் மாகாண எல்லைகள். நிறைய மாகாண எல்லைகள் சதுரம், செவ்வகம் அல்லது நேர்கோடு மேப்பில் ஸ்கேல் வைத்து வரைந்து கொண்டார்களோ? கிட்டத்தட்ட அப்படித்தான். அமெரிக்காவில் குடியேறிய ஐரோப்பியர்கள் அங்கே இருந்த நில அளவை முறைகளைத்தான் முதலில் பின்பற்றினார்கள். அதில் ஒருவருடைய நிலங்களின் எல்லை வாய்க்கால், ஆறு, பாறை, மரம் என இருக்கும். அமெரிக்க சுதந்திர போர் முதிர்ந்த போது புதிய அரசிற்கு கடன் அதிகமாக இருந்தது. அதிக வரிகளை எதிர்த்துதான் சுதந்திர போரே நடந்ததால் புதிய வரிகளை விதிக்க முடியவில்லை. ஒரே வழி மேற்கே வென்ற புதிய நிலங்களை பட்டா போட்டு மக்களிடம் விற்பதுதான். வாங்கியவர்கள் தொலைதூர நிலங்களை நேரில் பார்க்காதவர்கள். சிக்கல்களை குறைக்க நிலங்களை கட்டமாகவோ சதுரமாகவோ பிரிக்கும் ரெக்டாங்குலர் சர்வே சிஸ்டம் என்ற புதிய நில அளவை முறைக்கு மாறினார்கள். பெரும்பாலான நகர, கவுண்டி, மாகாண எல்லைகள் சதுரமாகவோ செவ்வகமாகவோ அமைந்தன. 11 மணிக்கு ஜேவையும் மற்றவர்களையும் வெங்கட் பிரசாத் மரியானுக்கு அழைத்து வந்தார். ஷாட்கன் சொல்லாமலேயே முன் சீட்டில் ஜே அமர்ந்து கொண்டார். பயணம் முழுவதும் அவருடைய சீட்டு அதுதான். டிரைவர் சீட்டில் ஸ்ரீராம், அருண்மொழி அவர்களும் ராஜனும் 2வது வரிசை, நானும் பிரமோதினியும் கடைசி வரிசை. கிராஸ் கண்ட்ரி பயணம் துவங்கியது. காரில் அடைக்க முடிந்த அளவு பையில் தின்பண்டங்கள், தண்ணீர் பாட்டில்கள், சீட்டை மடக்கி கார் முழுவதும் இருந்த உணவு பைகளை அகற்றி இறங்கி ஏற முதலில் சிரமமாக இருந்தது. பின்பு பழகிவிட்டது. எப்போ நீங்க ஜேயை படிக்க ஆரம்பிச்சிங்க என அருண்மொழி கேட்டார். அது அவருடைய ராகிங் கேள்வி. இந்த கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னால் நீங்கள் அவருடைய நண்பர். இன்னொரு வகையில் இது முக்கியமான கேள்வியும் கூட. நான் அமெரிக்கா வந்த பிறகுதான் ஜேயை மற்ற தீவிர எழுத்தாளர்களையும் வாசிக்க துவங்கினேன். பூந்தளிர், கோகுலம், காமிக்ஸ், விகடன், ராஜேஷ்குமார் என எல்லா நடுத்தர வர்க்க சிறுவர்களைப் போல வாசிப்பு பழக்கம் துவங்கியது. பள்ளியில் சிறுகதைகள் துணை பாடமாக இருந்தது. ஆனால் அண்ணாதுரையின் செவ்வாழை, மேலாண்மை பொன்னுசாமியின் கம்யூனிச பிரச்சார கதைகளும் அதே கம்யூனிசத்தின் கலைப்படைப்புகளும் வெளிப்படும் நவீன தமிழ் இலக்கியத்தின் சாதனைகளில் ஒன்றான கு. அழகிரிசாமியின் ராஜா வந்திருக்கார் என்ற கதையும் என்ன வேறுபாடு என்று சொல்லித்தந்த தமிழ் ஐயாவுக்கே புரியவில்லை. இந்த ஏழைப்படும் பாடு எதுவும் இல்லாத ஜாலி சுஜாதா தான் பள்ளி நாட்களில் என் ஆதர்ச எழுத்தாளர். பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில் அமெரிக்க எழுத்தாளர் அயன் ராண்ட்
அறிமுகமானார். டிசிஎஸ் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவர் ஒரு உரையாற்ற வந்திருந்தார். வேலைக்கான நேர்காணல் தயாரிப்பை பற்றிய உரை. கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகங்கள் என அயன் ராண்டையும், ஃபவுண்டன் ஹெட், சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஆடம் ஸ்மித்தின் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என 20 நூல்களின் பட்டியல்களை உரையின் முடிவில் தந்தார். அதுவரை நான் படித்த எந்த நூல்களின் உள்ளடக்கத்தையும் விட இவை முற்றிலும் வேறானவை. ஒவ்வொருவரும் தன்னலமாக செயல்பட்டு செல்வம் சேர்த்தால் சமூகம் வேகமாக வளர்ச்சியடையும் என்னும் ஆடம் ஸ்மித்தின் கருத்து என்னை பெரிதும் கவர்ந்தது. எங்கள் கல்லூரியில் ஒவ்வொரு வகுப்புக்கும் தங்களுக்கு ஒரு பெயரை சூட்டிக்கொள்ளும். எங்கள் சீனியர்கள் பெயர் அமெரிக்க ஏவுகணையான டொமோஹாக்ஸ். நான் படித்த தகவல் தொழில்நுட்பத் துறையில் எங்களுக்கு பாடமாக இருந்த 40-50 பாடநூல்களை எழுதியவர்கள் ஓரிருவர்களைத் தவிர மற்றவர்கள் அனைவருமே வெள்ளை அமெரிக்கர்கள். பயன்படுத்திய மென்பொருள் நிரல்கள் வடிவமைத்தவர்களும் அவர்களே. ஒரு குழந்தைக்கு இனிப்பு என்ற சொல் எப்படியோ எங்களுக்கு அமெரிக்கா அப்படி இருந்தது. அயன் ராண்டில் அட்லஸ் ஷர்க்ட் நாவலில் அட்லஸ் பூமியை தாங்கும் புகைப்படம் இருக்கும். டவுன் பஸ்ஸில் அட்லஸ் ஷர்க்ட் படித்து பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் பாட்டிகளை பார்த்து இந்த பாரத்தை எல்லாம் சுமக்கிறோம் என்று நினைத்திருக்கிறேன். ஹாவர்ட் ரோக்கோ, ஜான் கோல்ட் மாதிரி சுற்றி இருந்தவர்களை டார்ச்சர் செய்திருக்கிறேன். என் நண்பன் அருண் பரத் அயன் ராண்டை மறுத்து தமிழிலும் சிறந்த எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் என்பான். பின்பு அமெரிக்காவில் மேற்படிப்பு முடித்து வேலைக்கு சேர்வதற்கு காத்திருந்த போது 2010 அருண் பரத் ஜேவனுடைய கன்னி நிலம் கதையை அனுப்பினான். அடுத்த முறை இந்தியாவிற்கு வந்திருந்த பொழுது விஷ்ணுபுரம் வாங்கி படிக்க துவங்கினேன். கலிபோர்னியா திரும்பும் வழியில் ஹாங்காங்கை சுற்றி பார்ப்பதற்கு போட்டிருந்த திட்டத்தை கைவிட்டு ஒரு நாள் முழுவதும் ஹாங்காங் விமான நிலையத்தில் அமர்ந்து விஷ்ணுபுரத்தை படித்தேன். பெரும் பரவசம் தொற்றியது. யாரா இந்த ஆளு என்று தோன்றியது. வாசகர் கடிதத்திற்கு ஜே பதில் அனுப்பியிருந்தார். அப்போதிலிருந்து ஜேவின் வாசகரானேன். தொடர்ந்து அவர் தளத்தில் உள்ள கட்டுரைகளை படித்தேன். அயன் ராண்டை விரிவாக மறுத்து ஜே எழுதியிருந்த கட்டுரை ஒரு பிரச்சார நூலுக்கும் ஒரு தீவிர இலக்கியத்துக்குமான வித்தியாசத்தை தெளிவாக விளக்கியது. அதன் பின் அவர் வெளியிட்ட காந்தி குறித்த கட்டுரைகள் என்னை ஜேவின் வாசகராக்கியது. காரில் பேசியபடி சொரோக்கி வந்து சேர்ந்தோம். அமெரிக்காவில் இருந்த பல்வேறு பூர்வ குடிகளில் 5 குடிகளை மட்டும் ஐரோப்பியர்கள் பண்பட்ட குடிகளாக பதிவு செய்திருக்கிறார்கள். சரி, ஐரோப்பியர்களை பற்றி பூர்வ குடிகள் என்ன நினைக்கிறார்கள்? ஐரோப்பியர்கள் மீது கொடுமையான துர்நாற்றம் வீசுகிறது என்று பூர்வகுடிகள் தொடர்ந்து பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அன்றைய ஐரோப்பியர்களுக்கு தினமும் குளிக்கும் வழக்கம் இல்லை. அன்றைய பதிவுகளை படித்து பார்த்தால் குளிக்கும் வழக்கமே இல்லையோ என்று தோன்றுகிறது. கைகளே அடிக்கடி கழுவ வேண்டும், கால்களை எப்பொழுதாவது களையலாம், தலையை நனைக்கவே கூடாது என்பது ஒரு பிரித்தானிய பழமொழி. கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் என மெத்தாடிக்ஸ் பிரிவின் நிறுவனர் ஜான் வெஸ்லி சொன்னது சுத்தமான துவைத்த துணிகளை அணிய வேண்டும் என்ற அர்த்தத்தில்தான், குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் இல்லை. ஆண்ட்ரூ கார்னகி, லிக் ஹாமில்டன் என அமெரிக்காவில் உழைக்கும் வர்க்கத்தில் இருந்து வணிகத்தால் பெரும் செல்வந்தர்களான அனைவரும் முதலில் செய்தது அமெரிக்கர்களுக்கு பொது குடியல் அறைகளையும் கழிப்பறைகளையும் கட்டி கொடுத்ததுதான். அப்படிப்பட்ட குளிக்காத ஐரோப்பியர்கள் பண்பட்டவர்களாக பதிவு செய்த சொரோக்கிகள் அதிகம் வாழும் ஊரின் பெயரும் சொரோக்கிதான். தொப்பி, மணிகள் விற்கும் கடைகள், கேசினோக்கள் என சாலையின் இருபுறமும் ஆளில்லாத சிறிய கடைகள். மதிய உணவு சப்வே சாண்ட்விச். எனக்கு நல்ல பசி. ஃபுட்லாங் எனும் பெரிய சைஸ் டர்க்கி சாண்ட்விச் வாங்கி கொண்டேன். மற்றவர்கள் ஃபுட்லாங் வாங்கி பகிர்ந்து கொண்டார்கள். இந்த பயண திட்டமிடலின் போதே எனக்கு உணவு குறித்த தயக்கம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 6 மணி நேர பயணம். சில நாட்கள் 15 மணி நேரங்களுக்கு மேலாக காரில் செல்ல வேண்டும். போகும் வழியில் இருக்கும் கடைகளில் சாப்பிட்டு விட்டு போனால்தான் நேரத்திற்கு போய் சேர முடியும். நண்பர்கள் வீடுகள் தவிர மற்ற இடங்களில் இந்திய உணவுகள் இல்லை. இத்தனை நாட்கள் வேறு நாட்டு உணவு வகையை ஜே சாப்பிடுவாரா என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் பயணம் முழுவதுமே ஜேயும் அருண்மொழி அவர்களும் எல்லா உணவுகளையும் சாப்பிட்டார்கள். உணவு ஒரு பிரச்சனையே இல்லை என்று ஆனது. அமெரிக்காவில் அதிக பேர் வருகை தரும் தேசிய பூங்கா ஸ்மோக்கி மவுண்டன் தேசிய பூங்கா என்பது இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட காடுகள் போலதான். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் வளங்களும் வன உயிரினங்களும் பாதுகாக்கப்படுகிறது. கட்டிடங்கள் கட்ட அனுமதியில்லை. கிழக்கு கடற்கரை மாகாணங்களில் பெரிய பூங்கா ஸ்மோக்கி மலை அப்பலேச்சியன் மலைத்தொடரில் உள்ளது. பூங்காவின் நுழைவாயிலான சொரோக்கி நகர் வழியாக நுழைந்து அப்பலேச்சியன் மலையை குறுக்காக காரில் ஏறி இறங்கினால் பூங்காவின் முடிவான கேட்லின் பார்க் வந்துவிடும்.
கேட்லின் பார்க்கில் இருந்து நாஷ்லேவுக்கு செல்வதாக திட்டம். அமெரிக்க இசையின் தலைநகரம் நாஷ்வில்லில் இரவு தங்குகிறோம். ஸ்மோக்கி மவுண்டன் தேசிய பூங்காவிற்கு நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை என்பது ஆச்சரியமாக இருந்தது. மேற்கு மாகாண தேசிய பூங்காக்கள் அனைத்துக்குமே நுழைவு கட்டணங்கள் உண்டு. உயரமான மரங்கள் நடுவே சாலையை ஒட்டியபடி பெரிய ஓடை வந்தது. இறங்கி ஓடையில் நிற்க நினைத்தோம். 2 வளைவுகளை தாண்டி சில நிமிடங்களுக்குள் சாலை மலையின் மீது ஏறிவிட்டது. போனதே தெரியாமல் போன விடுமுறையைப் போல மேல ஏற ஏற மரங்கள் திரை விலகி வானம் தெரிந்தது. தலைகீழ் கடல் என அலையலையாய் மழை மேகங்கள் திரண்டி இருந்தன. எப்பொழுது வேண்டுமானாலும் இடி மின்னல்களும் மழையும் வரலாம். தொலைதூர புயலின் மெல்லதிர்வு. மேலே வடிவ ஒழுங்கற்ற மேகத்திரள். கீழே ஏதோ ஒரு வடிவ ஒழுங்குடன் கூடிய மலை மடிப்புகள். சாம்பல் நிறத்தில் அத்தனை வண்ண வேறுபாடுகள் கொண்ட மேகங்கள். பச்சையின் வண்ண வேறுபாடுகளில் மலை சரிவுகள். மேகமும் மலைச்சரிவும் தொலைதூரத்தில் ஒன்றை ஒன்று தொடும்போது சாம்பலும் பச்சையும் கலந்து நீலமாக மாறியது. மலையில் இருந்து மேகப்புகை கிளம்பியபடி புகைக்கும் மலை. நாங்கள் கார் நிறுத்தியிருந்த இடத்தை ஒட்டியபடி அப்பலேஷியன் மலைப்பாதை சென்றது. 2500 மைல் நீளம். 14 மாகாணங்களை இணைத்தபடி செல்லும் பாதை. சிறிது தூரம் அதில் நடந்தோம். ஒரு பெரிய மரம் சரிந்து விழுந்து கிடந்தது. கீழே 30 அடி பள்ளம். அந்த அடிமரத்தில் ஏற வேண்டும் என்று ஸ்ரீராமிற்கு துளிர்விட்ட ஆர்வத்தை ஜே தூண்டிவிட்டார். ஸ்ரீராமும் ஓடிப்பை ஏறி முகமெல்லாம் மகிழ்ச்சியோடு திரும்பி பார்த்தார். கீழே விழுந்தால் எங்கள் பயணம் துவக்கத்திலேயே நின்றுவிடும். பின்பு வான் நகும், மண் நகும். நெடும் பயணத்தை பற்றி காதில் புகையோடு காத்திருக்கும் பூண் நண்பர்கள் எல்லாரும் நகுவார்கள் என்று சொல்லி பத்திரமாக இறக்கி அடைத்து வந்துவிட்டோம். மலை இறங்கி கேட்லின் பெர்க்கை அடைந்தோம். சொரோக்கியை விட பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தது கெட்லின் பெர்க். சுற்றுலா பயணிகளும் தேவையில்லாததை விற்கும் தேவையில்லா கடைகளும். ஆனால் நிறைய கூட்டம் இருந்தது. முன்பு இங்கே வந்தபோது கேப்டன் விஜயகாந்த் போல ஜிப்லைன் கயிறுகளில் தொங்குதல், சிம்னி ராக் மலையேற்றம் என குட்டி சாகசங்கள் செய்திருக்கிறேன். மறைக்கப்பட்ட வரலாற்றுக்கு வருவோம். இந்தியர்கள் நாங்கள் கும்பலாக நின்ற இடத்தில் 3 அறிவிப்பு பலகைகள் இருந்தன. 1950 இந்த பூங்காவை தேசிய பூங்காவாக அறிவித்தபோது அன்றைய அதிபர் மற்றும் அரசியல்வாதியின் புகைப்படங்கள் ஒரு பலகையில் இருந்தனவாம். அந்த புகைப்படத்தில் இருந்தவர் அனைவரும் வெள்ளையர்கள். மற்ற இனத்தவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை என்ற சொல்லி அந்த பலகையை இப்பொழுது அகற்றிவிட்டார்களாம். வரலாற்றை மறைக்கிறார்கள் என்றார் அந்த நடுத்தர வயது வெள்ளையர். சிறிது நேரம் ஆண்ட பரம்பரையின் புலம்பலை கேட்ட பின் காருக்கு திரும்பினோம். குழலினிது யாழ் இனிது. நாஷ்வெல். டெய்லர் ஸ்விஃப்ட் யாருன்னு தெரியாதா? அமெரிக்காவில் தானே 6 வருஷம் இருந்த என திருமணமான புதிதில் பிரமோதினி அதிர்ச்சியுடன் கேட்டாள். இதை மீண்டும் சொன்னபோது ஆ என ராஜனும் அதிர்ச்சி அடைவது போல பாவனை காட்டினார். உலகில் நம்பர் 1 பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட். நாஷ்வில்லை சேர்ந்தவர். ஸ்விஃப்டின் பாடல் வரிகளில் கெட்ட வார்த்தைகள் இல்லாததால் 10 பருவ பெண்கள் அன்மாக்கள் பாடல்களை கேட்க அனுமதித்தார்கள். டெய்லர் புகழ்பெற்றார் என்று அலுவலக தோழி ஹியூ பின்பு சொன்னாள். நாஷ்வில் அமெரிக்க இசையின் தலைநகரம். கண்ட்ரி மியூசிக்கின் மையமாக இருந்து பின்பு மொத்த இசையின் தலைநகரமானது. அந்தியில் நாஷ்வில்லை அடைந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஏர்பிஎன்பி வீட்டின் வரவேற்பறையிலும் படுக்கை அறையிலும் கிட்டார்கள் மாட்டப்பட்டிருந்தன. 3 அடுக்கு ஹோம் டவுன் வீடு. தரைத்தளத்தில் கார் நிறுத்தும் இடம். 2வது மாடியில் அடுப்பும் வரவேற்பும். 3வது மாடியில் படுக்கை அறைகள். வீட்டின் சுவர்களில் எதுவும் ஒட்டக்கூடாது என்று பல கூடாதுகளை எழுதி வைத்திருந்தார்கள். இங்கு வாடகைக்கு எடுக்க வரும் இசைக்கலைஞர்கள் சுவரில் பல போஸ்டர்களை ஒட்டி வீடியோ எடுப்பதால் வீட்டு உரிமையாளருக்கு சுவர்களை சுத்தமாக வைத்திருப்பதில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் போல. அதனால்தான் இத்தனை கூடாதுகள் என்று ஊகித்தோம். ஜேவும் அருண்மொழியும் அவர்களும் இரவு உணவு வேண்டாம் என்றார்கள். நாங்கள் 4வரும் தாய்லாந்து உணவகத்துக்கு சாப்பிடச் சென்றோம். அன்று புத்த பூர்ணிமா. சந்திர கிரகணம். மேகமூட்டத்தில் கிரகணம் தெரியவில்லை. அந்தியில் அடர்ந்த மழை மேகங்கள் கருஞ்சிவப்பு நிறத்தில் மிளிர்ந்தன. ஆசிய முகம் கொண்ட பெண் ஆர்டர் எடுக்க வந்தாள். வெறுமனே ஓட்டலில் வேலை செய்யும் பெண் போல தெரியவில்லை. அவளிடம் ஒரு நிமிர்வு இருக்கிறது. கவனித்தீர்களா என்றார் ராஜன். இசை ஆடிஷன் வாய்ப்பிற்காக காத்திருப்பவள் என ஊகித்தார் ராஜன். அடுத்த டெய்லர் ஸ்விஃப்டாக ஆகும் கனவுடன் ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள் நாஷ்வில்லுக்கு குடிபெயர்ந்தபடி இருக்கிறார்கள். மறுநாள் காலை உணவிற்காக ஒரு மெக்சிகன் மளிகை கடையில் பிரெட், ஜாம், முட்டை, பால், வாழைப்பழங்கள் வாங்கி கொண்டோம்.
நண்பர்கள் வீடுகளில் தங்காத நாட்களில் இதுதான் காலை உணவு. மளிகை கடையில் தொங்கிய விளம்பர பலகைகளை பார்த்துவிட்டு லாட்டரி வாங்கலாம் என்றார் ஸ்ரீராம் திடீரென்று. வெளியூர் பயணங்களில் எப்பொழுதும் லாட்டரி டிக்கெட் வாங்குவேன். லாட்டரி விழுந்தால் நாம் அவை எல்லோருக்கும் சமமாக பங்கு என்றார். அமெரிக்கா வந்து 14 வருடங்களில் வாங்கிய முதல் லாட்டரி டிக்கெட். லாட்டரி கடை இருந்த இடம் அவ்வளவு பாதுகாப்பாக இல்லாதது போல் தோன்றியது. அறைக்கு திரும்பி வந்து ஜே அறை மூலையில் அமர்ந்தபடி தமிழ் விக்கி பதிவுகளை எழுதி கொண்டிருந்தார். 11 மணிக்கு தூங்கச் சென்றேன். மே 16, 2022 திங்கள். காலையில் எழுந்து வந்தால் ராஜன் எல்லோருக்கும் டீயும் ஆம்லெட்டும் போட்டு கொண்டிருந்தார். அமெரிக்க இசைக்கலைஞர் என்றால் காதில் கடுக்கன், கழுத்தில் டாட்டூ, தோளில் புரளும் தலைமுடி, உள்ளே ஓடும் இசைக்கு நிற்காமல் ஆடும் தலை என பொதுவாக ஒரு கற்பனை ஓடும். இது எதுவும் இல்லாதவர் ராஜன். அமெரிக்காவில் இருக்கும் எல்லா இந்திய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களைப் போல இருந்தார். ஆனால் வாயை திறந்தால் மட்டும் ஜாவா, டெக்னாலஜி போன்ற வார்த்தைகளுக்கு பதிலாக ஜாஸ், த்விஜாவந்தி என்ற வார்த்தைகள் வந்து விழும். ஆனால் பயணத்தின் துவக்கத்திலேயே நாங்கள் விளையாட்டாக பாடல்கள் பாடத் துவங்கிய போது ஒரு இசைக்கலைஞர் எட்டி குதித்து வெளியே வந்தார். முதல் வரியிலேயே ஒரு நிமிஷம் நிறுத்துங்கள் என்று சொல்லி விரல்களால் முன்சீட்டில் தாளமிட்டு ரிதம் ஃபாலோ பண்ணி பாடுங்க என்றார் ராஜன். அருணாக்கா என்று அழைப்பதை பார்த்து நானும் அருள்மொழி அவர்களை அருணாக்கா என்று அழைத்து அவர்களுடைய பல தம்பிமார்களில் ஒருவரானேன். பிரமோதினிக்கு அருணாக்கா வைத்த பெயர் பொன்ஸ். விசு விச்சுவானேன். ஸ்ரீராம் ஸ்ரீராமா. புதிய பெயர்களும் பாடல்களும் முதல் நாள் இறுக்கத்தை தளர்த்தின. பயணத்தில் டீ, காஃபி, ரெஸ்ட் ரூம் பிரேக், மதிய உணவு ஆர்டர் என ஜேவையும் அருணாக்காவையும் ராஜன் பொறுப்புடன் கவனித்து கொண்டார். இரவு தூங்கப் போவதற்கு முன்பே பார்த்த அதே இடத்தில் காலையில் தமிழ் விக்கி பதிவுகளை திருத்தியபடி ஜே அமர்ந்திருந்தார். எதிர் தெருவில் ஒற்றை தளம் மட்டும் கொண்ட சில பழைய வீடுகள் இருந்தன. ஆங்கங்கே பழைய வீடுகளை இடித்து அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டியிருந்தார்கள். நாங்கள் தங்கியிருந்த இடம் நாஷ்வில்லில் வளர்ந்து வரும் ஒரு புறநகர். கோவிட் பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு பல அமெரிக்க புறநகரங்கள் புத்துயிர் பெற்று வளர்ந்து வருகின்றன. பலர் அலுவலகம் செல்லாமல் வீட்டிலிருந்தே இணையம் மூலம் வேலை செய்யலாம் என்ற நிலை வந்ததால் சிறிய நகரங்களுக்கும் புறநகர்களுக்கும் பலர் குடி பெயர்ந்து விட்டதாக படித்த செய்தியை நேரடியாக கண்டோம். 9 மணிக்கு காரில் பெட்டிகளை அடுக்கி வைத்த பின் புறப்பட்டோம். ஆர்கன்சா மாகாணம் வழியாக டெக்சஸ் மாகாணம் டல்லஸுக்கு இரவு சென்றுவிட வேண்டும். எங்குமே நிற்காமல் சென்றாலே 10 மணி நேர பயணம், 1000 கிலோமீட்டர். மலைப்பாங்கான நிலம் சரிந்து மெல்ல சமதளமாக மாறிக்கொண்டிருந்தது. பார்வை தொடும் வரை விரியும் வயல்வெளிகள், அதில் தீவு கூட்டங்கள் போல மரங்கள், ஒளிச்சிதறல் நிறைந்த வெளிர் நீல வானம், திற்றலாக மேகங்கள். 18 சக்கரங்கள் உடைய பெரிய ட்ரக்குகள் சென்று கொண்டே இருந்தன. வளைவோ நெளிவோ இல்லாத நேரான நெடுஞ்சாலை. நேற்றே வாஜ்பாய் காலத்தில் துவக்கப்பட்ட தங்க நாற்கர சாலை கொண்டு வந்த பொருளியல் மாற்றங்கள், சமீபத்தில் வட கிழக்கில் போடப்பட்ட நெடுஞ்சாலைகள் எப்படி பொது சந்தைகளை உருவாக்கி இந்தியாவின் வடகிழக்கில் தீவிரவாதத்தை குறைத்தது என்ற விரிவான சித்திரத்தை அளித்தார் ஜே. இந்த பயணம் முழுவதுமே ஜேயிடம் கேள்விகள் கேட்டபடி வந்தோம். ஒவ்வொரு பதிலையும் ஒரு கட்டுரையாகவே நேரடியாகவே பதிவிட்டு விடலாம். அடித்தல் திருத்தல் தேவையில்லை. ஜே, பொதுவாக ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் இவ்வளவு தெளிவாக பேச மாட்டாங்க. எங்கே கற்றுக்கிட்டீங்க என்றேன். எழுத்தாளர் சுந்தர் ராமசாமியிடம் என்றார். அப்போ சுறாவை பார்க்கறதுக்கு வாரம் வருவேன். ஒரு மாலை நடைப்பணம். சார், நீங்கள் புதுமை பித்தனை மேதைன்னு சொல்கிறீங்க, ஆனால் பிச்சமூர்த்தியை மேதைன்னு சொல்லலை, பாரதியை கூட மேதைன்னு சொல்லலை, ஏன் புதுமை பித்தன் மட்டும் மேதை என்று கேட்டேன் சுறாவிடம். 20 நிமிடங்கள் ஒரு உரை போல பதில் சொன்னார். மேதை என்பதற்கும் சிறந்த என்பதற்குமான வேறுபாட்டை குறிப்பிட்டு பின்பு புதுமை பித்தனை குறித்து பேசியபடி வந்தார். ஒரு பதில்னா இப்படி தான் இருக்கணும், இவரை போல பதில் சொல்லணும்னு நினைச்சேன் என்றார். டெய்லர் ஸ்விஃப்ட் புகழ் பெற துவங்கியது 2008. நான் இங்கு படிக்க வந்திருந்தேன். 3 வருடங்கள் பெங்களூரில் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்த பிறகு மேற்கல்வி படிக்க ஜியார்ஜியா மாகாணத்திற்கு அட்லாண்டாவிற்கு வந்தேன். 2008 பொருளியல் வீழ்ச்சியில் வேலை வாய்ப்புகள் வற்றின. கல்வித்தொகைக்கு அழிய வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும். சாப்பாட்டில் பறந்து வந்து விழும் கரப்பான் பூச்சிகள் நிறைந்த வீட்டிலிருந்து கூடிய சீக்கிரம் மாறிவிட வேண்டும். பல்கலையில் இருந்து தினமும் இரவு வீட்டிற்கு மக்கிங்கில் மாட்டாமல் திரும்ப வேண்டும். வெளியே பெய்த பனி உருகிய வீட்டில் உள்ளே குட்டையாக ஊறி பருக்கை விரிப்புகளை நனைத்து தூக்கத்தில் எழுந்து கொள்வோம்.
தரையில் படுப்பதற்கு பதில் கட்டில் வாங்க வேண்டும். நடக்கும்போது டக் 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 என்று என் வரவை முரசறைந்தும் பீந்த ஷூவை மாற்ற வேண்டும். ஜனவரியில் லோன் பணம் வந்துவிட வேண்டும் என பல வேண்டங்கள், பல வேண்டுதல்கள். ஒரே ஆறுதல், அமெரிக்க வங்கிகள் திவாலானால் எனக்கு ஒரு நஷ்டமில்லை. 2008 டிசம்பரில் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் $20 மட்டுமே. பளபள முகம், உடை, நடை என செழிப்பான அமெரிக்க மாணவர்கள் இடையே காசில்லாத முதுகலை மாணவர்கள். கலைகளைப் போல திரிவுவோம். ஏழைப்படும் பாடு போன்ற கதைகளில் வரும் ஒரு கதாபாத்திரமாகவே மாறினேன். விருந்துண்ணும் பெருஞ்செம்மல் வாழ்க்கையை கனவு காணும் இறந்துண்ணும் இளமானாக்கன் வாழ்க்கை. இதில் டெய்லர் ஸ்விஃப்டாவது மைலர் ஸ்விஃப்டாவது? முப்பிறவி ஜூலியட் இப்பிறவியில் தன் ரோமியோவிற்காக ஏங்குவதும், காதலனை பீத்து தின்னும் காட்டேரியன டெய்லர் ஸ்விஃப்டின் காதல் காவியங்கள், லவ் ஸ்டோரி, பிளாங்க் ஸ்பேஸ் அனைத்தும் பின்பு எனக்கு மனப்பாடமானது. பின்பு அடேலுடைய ரோலிங் இன் த டீப் கேட்டபோது டெய்லர் ஸ்விஃப்ட் 1000 பாடல்கள் பாடினாலும் அடேலிற்கு இணையில்லை என்று தோன்றியது. அடேலின் குரலை பற்றி புலகாகிதம் அடைந்து பேசிய பிறகு பிரிட்டிஷ் பெண் என்ற ஐடியல் மாடலாக அடேல் எப்படி முன்னிறுத்தப்பட்டார் என ராஜன் விவரித்தார். மண்ணுலகத்து நல்லோசைகள். எல்விஸ் பிரெஸ்லியின் மெம்ஃபிஸ், மே 16, 2022 திங்கள். உனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு பாடி பாடி என் தொண்டை வத்துதுடி. அதுக்கு தானே டீச்சர் சம்பளம் வாங்குறீங்க? என் அம்மா ராஜேஸ்வரி பள்ளியில் படிக்கும்போது சொன்ன பதிலால் திரேஸ் டீச்சரிடம் அடி வாங்கினார். அம்மா காலத்தில் 1960களில் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் இசை வகுப்புகள் இருந்திருந்தன. பின்பு இசை பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டது. எங்கள் வீட்டில் யாரும் முறையாக இசை கற்றவர்கள் இல்லை. மதியம் 12 மணிக்கு மெம்ஃபிஸ் நகரத்தில் நுழைந்தோம். ஒட்டன்சத்திரம் அளவு இருந்த சிறிய ஊரை உலகறிய செய்தவர் இசை பேரரசன் எல்விஸ் பிரெஸ்லி. எல்விஸின் இசை மட்டுமல்ல, அவரது உடை, ஹேர் ஸ்டைல் எல்லாமே உலகம் முழுவதும் பிரதி எடுக்கப்பட்டது. தொலைதூர மலைகளில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வெவ்வேறு அதிர்வுகளில் கூவும் யோடிலிங் முறையில் கண்ட்ரி இசை பாடகர்கள் பலரும் பாடியிருந்தாலும் எல்விஸ் பெற்ற புகழால் யோடிலிங் உலகெங்கும் சென்று சேர்ந்தது. எல்விஸின் யோடிலிங் ஷம்மி கபூர் யாஹூவாக மாறி, ஷம்மி கபூரும் காதலிக்க நேரமில்லை ரவிச்சந்திரனும் இந்திய எல்விஸ் பிரெஸ்லிகள் தான். நேரம் இருந்திருந்தால் நாஷ்வில்லில் நகரில் கண்ட்ரி மியூசிக் மியூசியத்திற்கு போயிருப்போம். முந்தைய நாள் மாலையில் இருந்தே எல்விஸ் பிரெஸ்லியின் புராணம் பாடிக்கொண்டிருந்தார் ராஜன். பிரெஸ்லி ராக் அண்ட் ரோலின் அரசன். அந்த மாலை முழுவதும் வரவு 8 செலவு 10 உள்ளிட்ட ராக் அண்ட் ரோல் இசை வடிவை தாக்கமுடைய தமிழ் பாடல்களை பாடி வந்தோம். எல்விஸ் பிரெஸ்லியின் பாடல்கள் பதிவு செய்த சன் மியூசிக் அரை மணி நேர ஸ்டூடியோ டூருக்காக டிக்கெட் வாங்கியிருந்தோம். பெரிய மியூசியம் என்று நினைத்தேன். ஆனால் தெருமுனையில் இருந்த சிறிய 2 மாடி கட்டிடம், பூசப்படாத செங்கற்கள், கருப்பு மஞ்சள் கட்டிடங்கள், சுவர் முழுவதும் பெரிய புகைப்படங்கள். எல்விஸ் பிரெஸ்லி சிரித்தபடி, பாடியபடி, விவாதித்தபடி இருந்தார். மீசையில்லாத பெண்மை கலந்த முகம். ஒன்றில் கூட வயதான தோற்றம் இல்லை. ஏனென்றால் 40 வயதிலேயே இறந்துவிட்டார். பூன் முகாமில் ராஜன் ஆப்பிரிக்க அமெரிக்க இசை பற்றி சொல்லியிருந்தார். மேற்கத்திய செவ்வியல் இசையில் லய வேலைப்பாடுகள் குறைவு. பண்ணையில் அடிமைகளாக வேலை செய்த கருப்பர்களின் இசையில் மேம்பட்ட தாள லயம் இருந்தது. ஆனால் கருப்பர்கள் பாடிக்கொண்டிருந்த பாடல் மெட்டுக்களை இங்கிருக்கும் பியானோக்களில் ஸ்கேல் என்று அழைக்கப்படும் ராக வரையறைக்குள் உட்பட்டு வாசிக்க முடியவில்லை. அந்த மெட்டுக்கள் வளைவையும் குழைவையும் கொண்டு வர இங்கே உள்ள ராக வரையறைக்கு வெளியே இருக்கும் அந்நிய ஸ்வரங்களை சேர்த்து வாசிக்க முயற்சித்தார்கள். மேலும் அவர்கள் பெரும்பாலும் காதால் கேட்டு அந்த மெட்டுகளை பியானோக்களில் வாசித்தார்கள், எழுதப்பட்ட ஸ்வரங்களை பார்த்து அல்ல. அப்படிப்பட்ட ஒரு புதிய இசைதான் ஜாஸ் இசை. ஜாஸ் இசையே தவறான இசை வாசிப்பு என மேற்கத்திய செவ்வியல் கலைஞர்கள் முதலில் எதிர்த்தார்கள். பிறகு மெல்ல மெல்ல ஏற்பு உருவானது. அதே போல ஒரு வட்டத்துக்குள் மட்டுமே ஏற்கப்படும் கருப்பர்களின் ராக் அண்ட் ரோல் இசையை அமெரிக்கா முழுவதும் கொண்டு சென்றது எல்விஸ் பிரெஸ்லி. கருப்பர் இசை பிரபலமடைய வெள்ளை முகம் தேவைப்பட்டிருக்கிறது என்றார் ராஜன். அரை மணி நேர டூருக்கு அங்கு வந்திருந்தவர்களில் எங்களை தவிர எல்லோருமே வயதான வெள்ளையர்கள்தான். உயரமான வெள்ளையர் ஒருவர் டூர் கைடு. டாலர் நோட்டை மடித்து கிட்டார் கம்பிகளிடையே சொருகி இசைத்து சக் 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 என ரயில் ஓடும் சத்தங்களை உருவாக்கியது. மழையில் நனைந்துவிட்ட டிஷர்ட்டை காய போடுவதற்காக எதேர்ச்சியாக ஸ்பீக்கர் மீது சுற்றியதில் உருவான புத்தம் புதிய டெக்னோ சவுண்ட் என நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை சன் ஸ்டூடியோவின் உரிமையாளர் சாம் பிலிப்ஸ்
கண்ணாடியை திறந்து பரவசத்துடன் ஓடி வந்து எல்விஸ் பிரெஸ்லியின் பாடலை கேட்டு நின்ற அதே இடத்தில் நின்று பிரெஸ்லி பிடித்த அதே மைக்கை பிடித்து பாடுவது போல எல்லோரும் போட்டோ எடுத்துக்கொண்டோம். மெம்பிஸ் நகரம் உலகில் பெரு நதிகளில் ஒன்றான மிசிசிபியின் தரையில் உள்ளது. நைல் நதியின் கரையில் உள்ளே பண்டைய எகிப்தின் தலைநகரம் பெயரில் அமைந்த நகரம். அமெரிக்க மெம்பிஸ் டவுன்டவுனிலும் ஒரு பெரிய நீல கண்ணாடி பிரமிட் கட்டிடம் இருந்தது. கண்ணாடியில் பிரதிபலித்த வெயில் கண்களை கூச வைத்தன. காரை நிறுத்திவிட்டு மிசிசிபி நதியை நோக்கி நடந்தோம். பெரிய பாறைகளால் கரை கட்டப்பட்டு விளிம்பு வரை நீர் நிறைந்து ஓடியது. சில மைல் அகலமாவது இருக்கும். மறுகரையில் மரக்கூட்டங்கள். அருகில் போய் நீரில் இறங்க எல்லாம் முடியவில்லை. ஒரு பெரிய தானியங்கள் சுமக்கும் கப்பல் ஒன்று தொலைவில் தெரிந்தது. மிசிசிப்பி நதிதான் டெனிசி மாகாணத்திற்கும் ஆர்கன்சா மாகாணத்திற்கும் எல்லை. பிரமிட் அளவே உயரமான சிக்கமோர் மரங்களில் இருந்து வெள்ளை பஞ்சுகள் வெடித்து காற்றில் பரவியது. மதிய உணவிற்கு பனீரா பிரெட்டில் சிக்கன் சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுவிட்டு டாலஸ் நோக்கி பயணத்தை தொடர்ந்தோம். காரில் மீண்டும் பாடல்கள். மானுடம் உருவாக்கிய பெருங்கனவு இசை. இசை அளவிற்கு நம்மை சுற்றி இருக்கும் இன்னொரு கலை இல்லை. கண்ணாடி தொட்டி மீனிற்கு வெளியுலகம் போல இசை மீது ஒரு பிரமிப்பு எப்பொழுதும் எனக்கு உண்டு. கீபோர்டு, யூக்கலேலே, புல்லாங்குழல் என ஒவ்வொன்றாக வாங்கி சில காலம் வாசித்து பின்பு விட்டுவிட்டேன். முதல் கீபோர்டு வாங்கி வந்தபோது மியூசிக்கெல்லாம் உனக்கு வராது, நீ இதில் ஈரத்துண்டு தான் காய போடுவே என்றான் ரூம்மேட். மொத்த உடலும் நடுங்க ஆத்திரத்தில் கத்தினேன். ஆனால் அவன் சொன்னது உண்மை என்று உள்ளூர நானும் நம்பினேன். நீங்கள் கிளாஸ் போனீங்களா? முறையாக கற்றுக்காம நீங்களே எப்படி கற்றுக்க முடியும்? எவ்வளவு சிறந்த இசைக்கருவியை வாங்கினாலும் முறையாக கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரே வாரத்தில் அழுத்துவிடும் என்ற ராஜனின் அறிவுரை அப்பொழுது கிடைத்திருக்கலாம். ஒரு இசைக்கருவியின் அனைத்து சாத்தியங்களையும் அறிய ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொள்வது அவசியம் என்றார். இசை மட்டுமல்ல, எந்த கலைக்குமே ஆர்வம் மட்டும் போதாது, முறையான பயிற்சி வேண்டும் என்று பின்பு தெரிந்தது. இரு கடல் ஒரு நிலம் தொடரும்.